இப்போ என் அம்மா அப்பாவுக்கும் சில பழக்கங்கள் இருக்கும். அது ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, அவங்கள நம்மளால மாத்தலாம் முடியாது. மேபி நம்ம இப்ப அத புரிஞ்சுகிட்டு, நம்மளோட புள்ளைங்களுக்கு வேணா அதில இருக்கிற தவறுகள சொல்லிக் குடுத்து, அவங்கள வேணா நம்ம கரெக்ட்டா எஜுகேட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும். ஏன்னா, நம்ம எப்படி வளர்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? இப்போ நான் வெறுமனே இந்த ஒரு வேலை, இதில இருக்கிற ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சென்னைக்கு வந்துட்டேன். எனக்கு கிடைச்ச நண்பர்களாலயும், எனக்கு கிடைச்ச மனுஷங்களோட அறிமுகத்தால மட்டுமே தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். இத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். நான் மேபி நான் சந்திச்ச மனுஷங்களோ, இல்ல ஒரு தப்பான நண்பர்களோ, என்ன வேற ஏதாவது மிஸ்கைட் பண்ணியோ, எங்கேயாவது ஏதாவது ரூட் மாறியிருந்தா டெஃபினட்டா நான் வேற எங்கேயாவது ஒண்ணு போயிட்டு இருந்திருப்பேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது, இப்ப என் அம்மா, அப்பா எப்படி வளர்ந்தாங்கன்றது அவங்களோட நம்ம ஸ்கூல் டைம்லேருந்து நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு 30 வருஷம், 40 வருஷம் அப்படி அவங்க மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயத்த வந்து, இல்ல இன்னைக்கு இது கிடையாது அப்படின்னு போய் அவங்கள நம்ம ரொம்ப அழுத்தவும் முடியாதுங்கிறேன். அவங்க வேணா திருப்பி அழுத்துவாங்க. எதுக்கு பலூன் வெடிக்கிறதுக்கு அதுக்கு ஓகே. நீங்க தனியா அங்கிட்டு போங்க. நாங்க தனியா இங்கிட்டு விளையாண்டுக்கிறோம் அப்படின்றது பெட்டர்ன்னு நெனைக்கிறேன்.